புதிய எதிரிகள்னு யாரை சொல்றாரு அவரு? டிவிகேவையா? கண்டிப்பா டிவிகே. டிவிகே திமுகவோட நண்பன், மிகப்பெரிய நண்பன். இந்த எலெக்ஷன்ல டிவிகே தான் திமுகவுக்கு பெரிய ஒரு அசெட். டிவிகே மட்டும் இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் திமுக தோத்துருவாங்க. திமுகவால தொடர்ந்து 2 எலெக்ஷனை ஜெயிக்கவே முடியாது. அதுக்கான சக்தி திமுகவுக்கு கிடையாது. சும்மா விஜயை பேசுறத கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. தேவையே இல்லாம அங்க ஊர்ல பிரச்சனையை கிரியேட் பண்றீங்க. திருச்சியில போக்குவரத்து நெரிசல், ஆம்புலன்ஸுக்கு போக முடியல, ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளை தேவையில்லாம கிரியேட் பண்றீங்க. நீட்டுக்காக அந்த மக்களை இறக்குங்க சார். இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எங்கே திறந்தாலுமே தாவேக்காவோட தொண்டர்கள் சீமானை போட்டு தாக்குறதை நம்ம பார்த்துருக்கோம். சீமானை வன்மமாக தாக்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இந்த தாக்குதல்? இதுக்கு முன்னாடி அவங்களோட செயல்பாடு என்ன? அஜித் ரசிகர்களோட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அஜித் ரசிகர்கள் விஜயை விமர்சிப்பாங்க, விஜய் ரசிகர்கள் அஜித்தை விமர்சிப்பாங்க, மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள சண்டையை போட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, இப்போ அவங்களோட புது எதிரியா இப்போ சீமான் அட்டாக் பண்ணுறாரு விஜயை. அஜித் ரசிகர்கள் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ விஜய் ரசிகர்கள் என்டிகேவை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. சார், காவல் நிலையத்தில் போயிட்டு சீமான் அவர்கள் மீது தாவேகா தலைவரை உரிமையில் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தலைமையினுடைய உத்தரவின் பேரில் நாங்கள் இதை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது தலைமையின் உத்தரவின் பேரில் அவங்க இங்கே வந்து இந்த விஷயம் பண்ணுறாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. தலைமை இந்த விஷயத்த கையில் எடுத்து பேசணும். சீமான் தலைமையை தான் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ தலைமை அதை பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும். அரசியல்ல சீமான எதிர்ப்புன்னு எதுவும் கிடையாது. ஸோ இவங்க சீமான எதிர்ப்புன்னு ஒரு விஷயத்தை செய்யறாங்கனாலே இவங்க அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அரசியல்ல தமிழ் தேசியத்தை நீங்க எதிர்க்கலாம், இல்லைன்னா என்டிகே கட்சியை நீங்க எதிர்க்கலாம். சீமானையும் அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம். சீமான் இதை பேசினாரு, அது கரெக்ட் இல்லை, அது தப்பு, நீங்க எதிர்க்கலாம். நீங்க சீமானுன்ற இண்டிவிஜுவலை அட்டாக் பண்ணுவேன்னா அது காட்டக்கூடிய விஷயம் உங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லைன்னு அர்த்தம். நீங்க இன்னும் ரசிகர்களாக தான் இருக்கீங்க. உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை, தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவத்தின் வழி நடவுங்கள், வள்ளுவத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய போது புதிய எதிரிகள் பழைய எதிரிகளை சந்திக்க 26 அமர்ந்திருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 4 கார்னர் ஃபைட்டில் திமுக என்ன ரோல் செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்குது. இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. பழைய எதிரிகள் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, பாஜக, அதிமுக இவங்கெல்லாம் பழைய எதிரிகள். என்டிகேவையும் சேர்த்துக்கலாம். புதிய எதிரிகள்னு யாரை சொல்கிறாரு அவர்? டிவிகேவையா? கண்டிப்பாக டிவிகே. டிவிகே திமுகவோட நண்பன், மிகப்பெரிய நண்பன். இந்த எலெக்ஷனில் டிவிகே தான் திமுகவுக்கு பெரிய ஒரு அசெட். டிவிகே மட்டும் இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் திமுக தோத்துருவாங்க. திமுகவால் தொடர்ந்து 2 எலெக்ஷனை ஜெயிக்கவே முடியாது. அதுக்கான சக்தி திமுகவுக்கு கிடையாது. அதுபோக திமுக எதிர்ப்பு வாக்குகளும் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு, ஆன்டி இன்கம்பன்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தோற்றுருவாங்கன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஆனால் இப்போ டிவிகே உள்ளே வந்தது திமுகவுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்போ டிவிகே பேசக்கூடியது திமுக எதிர்ப்பு அரசியல். ஸோ அந்த வகையில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அவர்கள் உடைக்க போகிறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் உடைக்கிறதால திமுகவுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் தான். அதனால டிவிகே ஒன்றும் திமுகவோட எதிரி கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை, ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான காரணமே என்னன்னா, திமுகவை வீழ்த்தணும்னா நீங்கள் டிவிகேவுக்கு தான் ஓட்டு போடணும், டிவிகே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. மீடியாவில் ஃபுல்லாக பேசி பேசி டிவிகேவுக்கு எவ்வளோ பப்ளிசிட்டிங்க. அந்த கட்சியை பற்றி தான் வாரத்தில் 3 நாள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பெல்லாம் கொடுக்கும்போது மக்கள் மனதில் ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்படும். இப்போ திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்கள வீழ்த்தணும், நம்ம யாருக்கு ஓட்டு போடலாம்? ரைட்டு, அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு போல், நம்ம இப்போ டிவிகேவுக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் ஸ்டாலின் அறிக்கை விடுவார், இன்னொரு சைடில் விஜய் இவங்களை திட்டி பேசுவார். இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறது. ஸோ களம் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு தான் இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அது பண்ணுறாங்க. ஸோ அதனால் புது எதிரி இல்லை டிவிகே, புது நண்பன், திமுகவோட புது நண்பன் அவங்க.
ஓகே சார், இதே மாதிரி வந்து 2024 தேர்தலையும் அண்ணாமலையும் ஸ்டாலினும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க, பல தோற்றங்கள் இருந்தது. அது வந்து பார்ட் 1. ஓகே. இந்த ஏமாத்து வேலை பார்ட் 1, இது ஏமாத்து வேலை பார்ட் 2. பார்ட் 1ல என்ன பண்ணாங்கன்னா, அங்கேயும் திமுக ஒரு ஆர்டிஃபிஷியலான செயற்கையான ஒரு நரேட்டிவை கட்டமைக்கிறாங்க. சண்டை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இல்லை, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக தான் சண்டை போய்கிட்டு இருக்கு. பாசிச பாஜகம்பாங்க, முழுக்க பாஜக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டி யாரு? அதிமுக. களத்தில் நீங்கள் யாரோட போட்டி போடுவீங்க? அதிமுகவோட தான். ஆனால் திமுக அவங்க கிட்ட இருந்த அந்த ஊடக சப்போர்ட்டோட அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, களம் என்னமோ பாஜக வர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போலியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஸோ மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, ரைட், அப்போ திமுகவை பொறுத்தளவில் பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்கன்னா பாஜகவை பார்த்து பயப்படுறாங்க போல, ஸோ திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம பாஜகவுக்கு தான் ஓட் போடணும் போலன்னு ஒரு செக்ஷன் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஓட்ஸ் வந்து பாஜக பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஓட்ஸ் பாஜக பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடையுது. ஸோ அதனால 10% மேலே ஓட்டு வாங்கிட்டாங்க. பிஜேபி அலைன்ஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 18% 19% வாங்குறாங்க. அது என்ன பண்ணுது? அதிமுக வாக்குகளை உடைக்குது, திமுகவை ஜெயிக்க வைக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து விட்டது யாருன்னு பார்த்தோம்னா திமுக தான். பாஜக எதிர்ப்பை பேசியே தமிழ்நாட்டில் அவங்க பாஜகவை வளர்த்து விட்டாங்க. இது 24ல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபார்முலாவை 26ல் விஜயை வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது பார்ட் 2. சார், இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு அந்த சப்போர்ட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் விஜய் கடுமையாக திமுகவை களத்தில் எதிர்த்துட்டு வராரு. கூடுதலாக அவர் இறங்கி போயிட்டு திருச்சியில் 2 அமைச்சர்கள் இங்கே என்ன செஞ்சுட்ருக்காங்க, மீண்டுமா நீங்கள் இவர்களுக்கு ஓட்டு போட போகிறீங்க, சொன்னார்களே செய்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாரு. நீங்கள் சொல்லுங்கள், விஜய் திமுகவுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஒரு 4 விஷயம் சொல்லுங்கள். திமுகவுக்கு எதிராக விஜய் இதெல்லாம் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக போராட்டங்கள் அறிவித்து போராடினார். அதுக்கப்புறமா தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக நிறைய அறிக்கைகள் விட்டுட்டு வர்றாரு. ஸோ கிளியராக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, விஜய் திமுகவுக்கு எதிராக நிறையா பேசுகிறாரு, ஆனால் திமுகவுக்கு எதிராக எதுவும் செய்யலை. ஸோ அதான் நான் கிளியராக கேட்குறேன். திமுகவுக்கு எதிராக விஜய் என்ன செஞ்சாருன்னு நான் கேட்குறேன். திமுகவுக்கு எதிராக விஜய் எதுவுமே செய்யலை. எப்படி பாஜகவுக்கு எதிராக திமுக எதுவுமே செய்யலையோ அதே மாதிரி திமுகவுக்கு எதிராகவும் விஜய் எதுவுமே செய்யலை. ஸோ இவங்க அரசியலே என்னன்னா ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணுறது தான். திமுகவை பொறுத்தளவு நாங்கள் பாஜகவுக்கு எதிராக அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்பாங்க, ஆனால் களத்தில் போராட்டம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் நீட்டுக்கு எதிராக களத்தில் வந்து உங்களுக்கு போராட முடியாதா? ஒரு 1,00,000 பேர் உங்களால் மொபிலைஸ் பண்ண முடியாதா? கண்டினியூஸாக அழுத்தம் போட முடியாதா? ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பேசுவாங்க. திமுக பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க. திமுக அது, திமுக இது, ஃபாசிசம் அது இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் பாஜகவுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ அதோட நோக்கம் என்ன? ஏதோ நாங்கள் வந்து அவங்கள சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். ஆனால் பாஜகவையும் எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பாஜக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அவங்களை பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. ஸோ அதையும் செய்ய மாட்டாங்க. அதே வேலையை தான் விஜயும் பண்ணுறார். திமுகவுக்கு எதிராக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறார். ஆனால் அவர் திமுகவுக்கு எதிராக எதுவுமே செய்யலை. திமுகவுக்கு எதிராக நிறைய பேசுவார். குடும்ப அரசியல்பார், நீட்டுன்னு திடீர்னு ஏதாவது பேசுவார். இந்த மாதிரி 4-5 விஷயங்கள் பேசுவார். மோஸ்ட்லி குடும்ப அரசியல், ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறார். அதை தாண்டி திமுகவுக்கு எதிராக அவர் எதுவும் செய்யலை. இப்போ நீட் இஷ்யூ பெரிய ஒரு பிரச்சனை தான். ப்ராமிஸ் பண்ணுறாங்க திமுக, கொடுத்த வாக்குறுதியை அவங்களால நிறைவேற்ற முடியல. நீங்கள் களத்தில் இறங்குங்க, உங்கள் தொண்டர்கள் தான் இருக்கீங்கல்ல, நீங்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க. சும்மா விஜயை பேசுகிறத கேட்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. தேவையே இல்லாமல் அங்கே ஊரில் பிரச்சனையை கிரியேட் பண்ணுறீங்க. திருச்சியில் போக்குவரத்து நெரிசல், ஆம்புலன்ஸுக்கு போக முடியல, ஏர்போர்ட்டில் ஏகப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. இவ்வளோ பிரச்சனைகளை தேவையில்லாமல் கிரியேட் பண்ணுறீங்க. நீட்டுக்காக அந்த மக்களை இறக்குங்க, நீட்டுக்காக அவங்கள இறக்கி திமுக மேலே அழுத்தம் போடுங்க. ஏன் கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்கல்ல, கச்சத்தீவுக்காக 1,00,000 பேர் வெளில வாங்க, திமுக மேலே அழுத்தம் போடுங்க, கச்சத்தீவை மீட்டு தாங்கன்னு ப்ரெஷர் போடுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே. அதெல்லாம் பண்ணலாம்ல, கூட்டத்தை வச்சு பண்ணலாம். உங்களுக்கு 1,00,000 பேரை மொபிலைஸ் பண்ண தெரியுது, காசு கொடுக்காம கொண்டு தெரியுது. அதை கரெக்டான வேலைக்கு யூஸ் பண்ண வேண்டியதானே. சும்மா வந்து உங்கள் ஸ்பீச் 10 நிமிஷம் ஸ்பீச்சை கேட்கறதுக்காக அதை மொபிலைஸ் பண்ணுறீங்க. அதை கரெக்டான விஷயத்துக்காக அந்த 1,00,000 பேரை திரட்டுங்க. இன்னைக்கு திமுகவெல்லாம் 1,00,000 பேர் திரட்ட முடியாது காசு கொடுக்காம. விஜய்க்கு வரக்கூடிய ரசிகர்கள் அவங்க விஜய்க்காக வராங்க, ரைட். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. அப்போ 1,00,000 பேரை நீங்கள் திரட்டி திமுக மேலே உங்களுக்கு அழுத்தம் போடுறதுக்கான பலம் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதப்ப? ஆனால் நீங்கள் பேச்சு மட்டும் நிறைய பேசிக்கிட்டே இருப்பீங்க, களத்தில் எதுவும் செய்ய மாட்டீங்க. ஸோ அதனால் விஜய் திமுகவுக்கு எதிராக ஒன்றுமே பண்ணலை.
அவர் மக்கள் மனதில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. நான் திமுகவுக்கு எதிரானவன்ற தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. அதுக்காக நிறைய பேச்சு, நிறைய அறிக்கை, இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு இருக்காரு. அது திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக மேல ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் வைக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அதாவது அதிமுக விமர்சிக்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிக்கிறாரு, அதிமுகவோட கடந்த கால ஆட்சியை விமர்சிக்கல அப்படின்றாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அரியலூருக்கு போறப்போ அனிதா விவகாரத்தை பேசாம போறாரு. காரணம் அங்க அந்த சம்பவம் அதிமுக ஆட்சியில நடந்ததுனால அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜய் ஏன் அதிமுகவை விமர்சிக்காம இருக்காருன்னா, இப்ப நீங்க பிஜேபி அதிமுகவை பெருசா விமர்சிக்க மாட்டாங்க, சீமானவர்கள் அதிமுகவை பெருசா விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அரசியல் என்னன்னா திமுக எதிர்ப்பு தான் அவங்க அரசியல். அவங்க குறிவைக்கக்கூடிய வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள். திமுக எதிர்ப்பு வாக்குகளை நீங்க குறிவைக்கும் போது நீங்க அதிமுகவை பெருசா அட்டாக் பண்ண முடியாது. அதிமுகவை நீங்க அட்டாக் பண்ணா அது உங்க ஃபாலோவர்ஸே அதை பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் சொன்னது மாதிரி அவரோட டார்கெட் ஒன்று, விஜயை பொறுத்தளவு அவரோட டார்கெட் ஒன்று அதிமுக வாக்குகளை உடைக்கணுன்றது தான். அதிமுக வாக்குகளை நீங்கள் உடைக்கணும்னா நீங்கள் திமுகவை தான் டார்கெட் பண்ண முடியும். அதிமுகவை டார்கெட் பண்ணால் அந்த வேலை நடக்காது. ஸோ அதனால நீங்கள் அதிமுகவை டார்கெட் பண்ணால் அதிமுக உங்களுக்கு ஓட் போட மாட்டான். ஸோ விஜய் என்ன பண்ண நினைக்கிறாருன்னா, நான் திமுக எதிர்ப்பை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதிமுக செய்கிற வேலையை நான் பண்ணுறேன், எம்ஜிஆரை நான் கொண்டாடுறேன், ஜெயலலிதாவை நான் கொண்டாடுறேன், திமுகவையும் எதிர்க்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஓட் போடுங்க. அதான் அவர் கிரியேட் பண்ண, அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து, செய்தி வந்து அதான். ஸோ அதனால அதிமுக செஞ்ச வேலையை அவர் செய்ய பார்க்குறாரு. ஸோ அதனால அவரால் அதிமுகவை விமர்சிக்க முடியாது. அப்படி விமர்சிச்சா அதிமுககாரங்க இங்கே வந்து ஓட் போட மாட்டாங்க. நான் சொல்றது அதிமுக கட்சிக்காரங்கன்னு இல்லை, ட்ரெடிஷ்னலாக அதிமுக ஓட்டு போட்டுருந்தவங்க இந்த சைடு வரமாட்டாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. அதனால அவரால் அதிமுகவை பெருசாக விமர்சிக்க முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. அதிமுக அப்படி இருந்த அதிமுக இப்படி ஆகிப்போச்சு, ஆமாம், அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அதிமுக செய்கிற வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் கட்சி வீக்காக இருக்குது, ஸோ இங்கே வாங்க, நான் எம்ஜிஆரையும் கையில் வச்சுருக்கேன், ஜெயலலிதாவையும் கையில் வச்சுருக்கேன், ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இங்கே வந்துடலான்னு அவர் அட்ராக்ட் பண்ணுறது, ஈர்க்க முயற்சி பண்ணுறது அதிமுக காரங்களை தான். இதில் முட்டாளாக போகிறது தமிழ் மக்கள் தான். ஓகே சார், அவருடைய வாகனத்தில் வந்து அண்ணாவுடைய படமோ எம்ஜிஆரோட படமோ இருந்தது. இது எல்லாமே அதிமுகவுடைய அசட்ஸ். இதை இவங்க எடுத்ததுனால அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை தாவேக்காவால் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? தாவேக்காவால் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதிமுக ஒரு இன்ஸ்டிடியூஷன். தாவேக்கா மாதிரி ஒரு தனிநபரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. நாளைக்கு இபிஎஸ் இல்லைனாலும் அதிமுக இருக்கும். எப்படி எம்ஜிஆர் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் அதிமுக இருக்கும், அதே மாதிரி நாளைக்கு இபிஎஸ் இல்லாமலும் அதிமுக இருக்கும். அதுதான் ஒரு இன்ஸ்டிடியூஷன். தனிநபர்களை சார்ந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காது, செயல்படாது. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் போன எலெக்ஷனை தாண்டியும் அதிமுக இருக்கும். அதிமுகன்ற கட்சி ஒரு எலெக்ஷனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. ஆனால் டிவிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் இல்லாமல் டிவிக்கு இருக்குமா? இருக்காது. ஸோ அந்த கட்சினாலே விஜய் தான். ஸோ டிவிக்கே ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறல. இன்றைக்கும் அந்த கட்சியில் நிர்வாகிகளோ பெரிய செயல்பாடோ எதுவும் கிடையாது. விஜய் மட்டும்தான் அந்த கட்சியில். எம்ஜிஆர் இப்படிப்பட்ட கட்சி கட்டல. எம்ஜிஆர் வந்து ஒரு உயிர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அவர் கட்டினார், ப்ராப்பராக ஆர்கனைஸ்டான பார்ட்டியை கட்டினார். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் டிவிக்கே பண்ணல. ஸோ அதனால் டிவிக்கேனால் அதிமுகவை இல்லாமலாம் பண்ண முடியாது. ஆனால் டிவிக்கேனால என்ன செய்ய முடியும்னா, ஒரு 5% 10% ஓட்டை உடைக்க முடியும். அதில் ஒரு அந்த உடைக்கக்கூடிய வாக்குகளில் 70% அதிமுக வாக்குகளாக இருக்கும். அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளாக இருக்கும். அதை செஞ்சாலே திமுகவை ஜெயிக்க வச்சிடலாம். ஸோ அவரோட நோக்கம் அதிமுகவை இல்லாமல் செஞ்சிடணும், நம்ம அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பெரிய ஒரு எதிர்கட்சியாக வந்துடணும், அதெல்லாம் கிடையாது. திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதிமுக வாக்குகளை பிரிக்கிறத தவிர வேற எதுவும் கிடையாது. விஜய் வந்து தாவேக்கா திமுகவை வெற்றி பெறதுக்காக செயல்படுறாரு. அவர் பண்ற இந்த விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு தாங்க சாதகமாக அமையும். இது பேசிக்கான கால்குலேஷன். அவர் பண்ணக்கூடிய இந்த அரசியல் திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும். எப்படி 2016 மக்கள் நல கூட்டணி அரசியல் பண்ணாங்க, அவங்களோட அரசியல் யாருக்கு லாபமாக அமைஞ்சது? அதிமுகவுக்கு தானே லாபகரமாக அமைஞ்சது. அது திமுக வாக்குகளை உடைச்சிருச்சு. அதே விஷயத்தை தான் விஜய் இப்போ பெரிய ஸ்கேலில் பண்ணுறார். ஓகே. ஸோ அதனால் விஜய் பண்ணக்கூடிய அரசியலால் அதிமுக ஒரு லாபமும் கிடையாது. முழு பெனிஃபிட் வந்து திமுகவுக்கு தான். அதனால தான் திமுகவும் அதை அலோவ் பண்ணுறாங்க. திமுக நினச்சாங்கன்னா விஜயை நெருக்கலாம்ல. கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க, விஜயை வழி கொண்டு வந்தாங்கல்ல. அந்த அதிகாரம் திமுகவுக்கு இல்லையா? ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த அதிகாரத்தை விட திமுக கையில் இன்னும் அதிகாரம் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் கையில் சினிமா இண்டஸ்ட்ரிலாம் இல்லை. இன்னைக்கு திமுக
தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரியை அவங்க பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ விஜய் அதில் ஒரு ஆள் தான், அதில் ஒரு நடிகர் தான். இவங்க நினச்சாங்கன்னா கவர்மெண்ட் பவர்லாம் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை யூஸ் பண்ணியே விஜய் அவர்களை எல்லா பக்கமும் நெருக்கலாம். அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் விஜய்க்கு ஃப்ரீயாக டோரை திறந்து விட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அலோவ் பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு தெரியும் விஜய் நடத்தக்கூடிய இந்த சர்க்கஸால் நமக்கு லாபம் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க இது. சார், ஆனால் இந்த தேர்தல் இல்லைனாலும் விஜய்க்கு அடுத்த தேர்தல் வந்து அவருடைய நோக்கமாவோ இலக்காவோ மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக மாறும். எப்படி கமல்ஹாசன் அவர்களுக்கு மாறிச்சோ அதே மாதிரி மாறும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் ஒரு 5-10% ஓட் ப்ரூவ் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்புறம் 29க்கும் அவரோட டிமாண்ட் இருக்கும். உங்கள் கையில் 5-10% ஓட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக 29ல் உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். எப்படி 19ல் கமல் ஒரு 3-4% ஓட்ஸ் வாங்குறாரு, அப்புறம் 21ல் அவருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஏன்னா கையில் ஓட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும், அது கிரியேட் ஆகும். ஸோ 29லையும் கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கையில் இருக்கக்கூடிய அந்த லெவரேஜை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணுவார். ஆனால் அதுக்கப்புறம் அவரால் நிற்க முடியாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பெருசாக எதுவும் பண்ணலைங்க. இப்போ தான் அவர் கொஞ்சம் வெளியே வந்து கேம்பெயின்லாம் பண்ணுறாரு. அது வரைக்கும் அவருக்கு அரசியல் செயல்பாடுனா எதுவும் கிடையாது. இப்பயும் அரசியல் செயல்பாடு எதுவும் கிடையாது. கேம்பெயின் பண்ணுறார். கேம்பெயின் பண்ணுறது அரசியல் செயல்பாடு கிடையாது. அரசியல் செயல்பாடுன்றது நீங்கள் போராட்டம் நடத்தணும், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசணும், அதுதான் அரசியல் செயல்பாடு. கேம்பெயினில் நீங்கள் செஞ்ச போராட்டத்தெல்லாம் கேம்பெயினில் போய் பேசணும். சும்மா கேம்பெயின் வந்துக்கிட்டு நீங்கள் திமுகவை பற்றி 2 விமர்சனம் பண்ணிட்டு போகிறது கேம்பெயின் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அதை தான் அவர் பண்ணுறார். ஃபஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரால் அவ்வளோதான் பண்ண முடியுது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா அவர் டெஃபினட்டாக 2 வருஷம் குவைட்டாக இருப்பார். 29ல் திரும்பவும் ஏதாவது லைட்டாக பேசுவார். ஸோ ஒன்ஸ் இந்த 29 முடிஞ்சாச்சுன்னா அவருக்கு பெருசாக பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. கமல்ஹாசன் மாதிரி அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார். நான் சொன்னது போல் அவர் டிவிகேவை ஒரு ஸ்தாபனமாகவும் கட்டி கொண்டு வரல, அதை ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவும் அதை பில்ட் பண்ணல. ஸோ அதனால் விஜயால் பெருசாக ரொம்ப நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. 2 எலெக்ஷன் 26, 29, அதுக்கப்புறம் விஜயோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹைப் இருக்குது பாருங்க, அப்போ இருக்காது. நடிகர்களுக்கு எப்போவுமே அப்படி தான். ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஒரு ஹைப் இருக்கும், அது அதுக்கப்புறம் போக இருக்காது. நடிகர்களோட பீக்கே அவங்களோட ஃபஸ்ட் எலெக்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு இருக்காது, எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. ரைட், நம்ம படம் பார்த்துட்டு இருந்த ஆட்கள் திரும்ப பேசாமல் படத்தையே போய் பார்க்கலாம் நாங்கள் போயிடுவாங்க. அரசியல் ஸ்பேஸ்லேருந்து இப்போ பாருங்கள், எம்என்எம் எடுத்துக்கோங்க, அவங்க இருந்ததுக்கான தடயமே இல்லை இப்போ. சார், ஆனால் எம்என்எம்க்கும் டிவிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி சார். அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு வாக்குகள் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் முடிச்சுட்டு 29 நாடாளுமன்ற தேர்தல், அது ஒரு பெரிய சவாலாக இருக்காதா விஜய்க்கு? ஆக்சுவலாக விஜய்க்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எலெக்ஷனில் தான் நடிகர்களால் மேக்ஸிமம் இம்பேக்டை ஏற்படுத்த முடியும். அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கும். சர்ப்ரைஸ்ன்றதை விட ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். புதுசாக ஒருத்தர் வராருன்னா மீடியாலாம் கவர் பண்ணுவாங்க, பெரிய ஒரு ஹைப் கொடுப்பாங்க. இதே ஹைப்பை அடுத்த எலெக்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ விஜய் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்ஸில் வராருன்னா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, பெரிய ஹைப், அவர் என்ன புதுசாக பேச போகிறார் அதெல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரீஜனல் பார்ட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸ் முக்கியமா, அசம்பிளி முக்கியமா? முதல்ல நீங்கள் லோக்கலில் பவரை பிடிக்கணும். ஸோ அந்த வகையில் அசம்பிளி தான் முக்கியம். அப்போ மேக்ஸிமம் இம்பாக்டை அவர் ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஏற்படுத்த முடியும்னா அதை அசம்பிளி எலெக்ஷனில் அந்த இம்பாக்டை ஏற்படுத்துறது தான் விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூவில், டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, ஆனால் அடுத்த எலெக்ஷன் லோக்சபான்றதுனால அதை அவங்க கன்சிடர் பண்ணாமல் போயிடலாம், போட்டியிடாமலும் போயிடலாம். போட்டியிடுவாங்க கண்டிப்பாக. நான் சொன்ன மாதிரி இப்போ அசம்பிளியில் 5-10% ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. விஜய் கையில் 5% ஓட்டு இருக்குது, இல்லாட்டி 10% ஓட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு ஒரு நெகோஷியேட்டிங் பவர் கொடுக்குது இல்லை. இப்போ நீங்கள் கூட்டணி வைக்கலாம், இல்லைன்னா தனியாக கூட கண்டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஓகே, ஸோ அதனால் 29ல் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் நடுவில் படம் பண்ணுவார்ன்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா 26லேருந்து 29 எடுத்துக்கிட்டோம்னா நடுவில் 3 வருஷம் கேப் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் படம் பண்ணாமல் இருக்க மாட்டார். இப்போவே படம் பண்ணிட்டு தான் இருக்கார் அவர். ஸோ அதனால் கண்டிப்பாக நடுவில் படம் பண்ணுவார். படம்லாம் பண்ணிவிட்டு அப்படி கேஷுவலாக 29 கண்டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக டிசால்வ் ஆயிடுவாங்க. ஓகே, எம்என்எம் தான் ஆன மாதிரி. சார், தாவேக்கா பார்த்தாலே ஒரு அதாவது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி போலவே அது வந்து தோற்றம் அளிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அங்கே சமீபத்தில் பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்தார், போர் வரதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போவாங்களாம், அந்த மாதிரி வந்து ஜனநாயக போர் வந்ததுனால நான் உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக தான் இவர் பண்ணுறாரு. தேர்தலுக்காக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளருது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஜனநாயக போர்லாம் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரோட படத்தை ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, கண்டென்ட் மார்க்கெட்டிங்பாங்க. இன்டர்நெட்டில் நீங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும்,
அதில் மைல்டாக உள்ளுக்குள்ளே சின்ன ப்ரொமோஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கண்டென்ட் நினச்சி கன்சியூம் பண்ணுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். இது ஏறக்குறைய அந்த மாதிரியான விஷயம் தான். அவர் கேம்பெயின் பண்ணுறேன், அரசியலுக்காக வந்திருக்கேன், அரசியல் பிரச்சாரத்தில் இருக்கேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறார். அதில் ஜனநாயக போர்னு சொல்கிறார். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அவரோட ஜனநாயக படத்தையும் லைட்டாக அங்கே ஹிண்ட் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஓகே. ஸோ அடுத்து ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நான் அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்குது அப்படி அவர் பேசுகிறத பார்க்கும்போது. நீங்கள் அப்படி எலெக்ஷன் முன்னாடி சும்மா அப்படி வந்து பார்த்துட்டுலாம் போகக்கூடாது. பார்த்துட்டு போகிறதுக்கு அது என்ன மாமா விடா மச்சா விடாது. நீங்கள் அந்த மக்களோட கனெக்ட் ஆகிருக்கணும். நீங்கள் ஒரு தலைவர். ஸோ எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துட்டுலாம் போகக்கூடாது. அந்த மக்களோட மக்களாக நீங்கள் நிற்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு தலைவராக அங்கேயே இருக்க முடியாது, அது எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் கட்சி எல்லாரும் அந்த மக்களோட இருக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. சும்மா வந்து பார்த்துட்டு போகிற கணக்கெலாம் இது கிடையாது. ஸோ அவருக்கு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியில். ரெண்டாவது, இப்போ நீங்கள் சினிமாலேயே இருக்கீங்கன்னா சினிமா பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கும். அந்த சினிமா லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் பேசும்போது அவங்க ஒரு மொழியில் பேசுவாங்க, நமக்கு அது புரியாது. அவங்களுக்குள்ள அது சாதாரணமாக இருக்கும். அப்படியே கலெக்ஷன் அதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அரசியல்னு வரும்போதும் அரசியலுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு பேசுகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் அவருக்கு இன்னும் புரியல. ஏன்னா அவர் அரசியலை இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறார். அவர் அரசியலுக்கான ஆளே கிடையாது. இப்போ தான் அரசியலை பேச ஆரம்பிக்கிறாரு. ஏதோ எழுதி கொடுக்குறாங்க, அதை பார்த்து படிக்கிறாரு. அப்படி படிக்கும்போதும் ரொம்ப அமெச்சூரிஷும்பாங்கல்ல, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சாக தான் அது இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு எலெக்ஷன் டைமில் எலெக்ஷனுக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு கட்சி தான் அது தாவேகா. ஓகே சார். இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எங்கே திறந்தாலுமே தாவேகாவோட தொண்டர்கள் சீமானை போட்டு தாக்குறதை நம்ம பார்த்துருக்கோம். சீமானை வன்மமாக தாக்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இந்த தாக்குதல் தாவேகா தொண்டர்கள் மத்தியில்? தாவேகா தொண்டர்களை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி அவங்களோட செயல்பாடு என்ன? அஜித் ரசிகர்களோட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அஜித் ரசிகர்கள் விஜயை விமர்சிப்பாங்க, விஜய் ரசிகர்கள் அஜித்தை விமர்சிப்பாங்க, மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள சண்டையை போட்டுருப்பாங்க. இந்த மோதலால் எந்த பயனும் கிடையாது. அவங்களோட டைமை தான் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, இப்போ அவங்களோட புது எதிரியார் இப்போ சீமான் அட்டாக் பண்ணுறாரு விஜயை. அதே மாதிரி என்டிகே தொண்டர்களும் விஜய் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அஜித்தை எப்படி பார்த்தாங்களோ, அஜித் ரசிகர்கள் எப்படி பார்த்தாங்களோ, அதே மாதிரி இப்போ விஜய் ரசிகர்கள் என்டிகேவை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க, சீமான் அவர்களையும் ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. இதில் அதை தாண்டி பெரிய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கிறதா நம்ம பார்க்கல. ஸோ அவங்களுக்கு அவங்க தலைவரை யார் விமர்சித்தாலும் கடுமையாக விமர்சிப்பாங்க. இப்போ நான் பேசக்கூடிய வீடியோஸில் கூட நிறைய கமெண்ட்ஸ் வரும். நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்ககிட்ட இருந்து பொலிட்டிக்கலாக ஒரு ரெஸ்பான்ஸ் வருமானு நான் பார்ப்பேன். அது வராது. கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி நீ இந்த ஆர்கியூமெண்ட்டை வைக்கிற, இந்த ஆர்கியூமெண்ட் ஃபேக்சுவலாக தப்பு, அதுக்கு ஆதாரத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களால பேசவே முடியாது. ஓகே. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க. விஜய் ரசிகர்களை இவங்க, அஜித் ரசிகர்களை இவங்க மோசமாக திட்டுவாங்க, அஜித் ரசிகர்கள் இவங்கள மோசமாக திட்டுவாங்க. அதே கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வராங்க. எங்களுக்கு அரசியலா சினிமாவான்றதுலாம் கவலை கிடையாது. எங்கள் தலைவர் அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். அது எங்கள் அட்டாக் என்ன மாதிரி இருக்கும்? ரொம்ப சாதாரணமான பொலிட்டிக்கல் அட்டாக்காக இருக்காது, பர்சனல் அட்டாக்காக, கீழ்த்தரமான அட்டாக்காக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. இதில் எனக்கு என்னமோ பெரிய பார்த்தீங்களா எங்கள் தலைவர் அட்டாக் பண்ணி நடக்கும் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களா பெருமை பேசிக்கிறாங்க. அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் பொலிட்டிக்கலாக அவங்களால ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அதை நம்ம சீரியஸாக எடுக்கலாம். இப்போ ஒரு 10 பேரால் ஒரு இஷ்யூவை பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். ஓகே. அவனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவன் ஒரு 10 பேர் இருந்தாலுமே அவனுக்கு அரசியல் புரிதல் இருந்தால் அவனால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மேடையில் ஏறி பேச முடியும், 100 பேரை கன்வின்ஸ் பண்ண முடியும், போகிற இடத்துலலாம் பிரச்சாரம் பண்ண முடியும். அந்த 10 பேர் சித்தாந்த ரீதியாக ட்ரெயின் ஆகிருக்கானா அவனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே. கோடி பேர் இருந்தும் அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பேச முடியும். அவங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓட்டு வேணா ஒரு தடவை போடுவாங்க, அது கூட போட தெரியாமல் இருக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஓட்டுக்கு யூஸ் ஆகும், ஒரு ஓட்டு போட முடியும் அவங்களால, அதை தாண்டி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்து நம்ம அந்த கூட்டத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதை பார்த்து பயப்படவும் கூடாது. அந்த கூட்டத்தால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே. அந்த செயல் திறன்பாங்கல்ல, அது இருக்காது. எப்போ உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு ஆக்ஷனில் இறங்க முடியும். செயல்திறன் அப்போ தான் இருக்கும். சார், காவல் நிலையத்தில் போயிட்டு சீமான் அவர்கள் மீது தாவேகா தலைவரை உரிமையில் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தலைமையோட உத்தரவின் பேரில் நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அதை செஞ்சுட்ருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது தலைமையின் உத்தரவின் பேரில் அவங்க இங்கே வந்து இந்த விஷயம் பண்ணுறாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. தலைமை இந்த விஷயத்த கையில் எடுத்து பேசணும். சீமான் தலைமையை தான் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ தலைமை அதை பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும்.
தலைமை தொண்டர்கள் அனுப்பக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு அனுப்பக்கூடாது. இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. சீமான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறார். அவர் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் அட்டாக் பண்ணுறார். ஸோ அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அட்டாக் பண்ணுறாருன்னா அதுக்கு தலைமை பதில் சொல்லணும். இல்லைனா பொலிட்டிக்கலாக வேறு விதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு தொண்டர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ராப்ளமை போலீஸ்காரங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? பொலிட்டிக்கல் இஷ்யூவை நீங்கள் பொலிட்டிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ சீமான் அவர்கள் ஒருமையில் பேசிட்டாருன்னா அது தவறு தான், ஒருமையில் பேசக்கூடாது. ஏன்னா டிவிகேன்றது ஒரு கட்சி, விஜய்ன்ற ஒரு கட்சியோட தலைவர், நிறையா ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்காங்க, கொஞ்சம் மக்கள் ஓட்டு போடவும் போகிறாங்க. ஸோ அந்த மக்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு மக்களோட பிரதிநிதியாக இருக்கும்போது அவரை ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறது டெஃபினட்டாக தப்பு தான், அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். நீங்கள் இப்போ பொலிட்டிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். விஜய் ஹேண்டில் பண்ணட்டும், விஜயும் பொலிட்டிக்கல் அட்டாக் பண்ணிட்டோம். ஏன் அவர் பேச மாட்டேங்கிறார் என்டிகேவை பற்றி? பேசட்டுமே. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நீ அனுப்பி எதிர்வினை ஆற்றுவீங்களா? நீங்களும் பேசலாமே, அதை பண்ணுங்கள். சரி, ஏன் பேச மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. தொடர்ந்து சீமான் வைக்கிறாரு, ஆனால் பதிலடி கொடுக்கவே இல்லை. அதான் விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணும். இது டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜியும் கூட, டிவிகேவோட ஸ்ட்ராட்டஜியும் அதுதான். கட்டப்படக்கூடிய அந்த நரேட்டிவ் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு இருக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஸோ அப்போ அதிமுகவை நீங்கள் விமர்சிக்க முடியாது, அதே மாதிரி நீங்கள் என்டிகேவை விமர்சிக்க முடியாது. என்டிகேவை நீங்கள் விமர்சிச்சிங்கன்னா என்டிகே வர்சஸ் டிவிகே நரேட்டிவ் மாறிடும். ஸோ 3வது இடத்துக்கு போட்டி போடுறாங்க சீமானும் விஜயும் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ விஜய் தன்னை நான் ஒரு சிஎம்கான மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஸோ நான் சண்டை போடுறது டிஎம்கேவோட, டிஎம்கேவும் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ டிஎம்கே அவருக்கு பதில் சொல்கிறாங்க இல்லையா? டிஎம்கே பதில் சொல்கிறாங்க, அறிக்கை விடுறாங்க, மறைமுகமாக அவரை விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் டிஎம்கே ஏன் பண்ணுறாங்கன்னா இதை டிஎம்கே ரசிக்கிறாங்க. டிஎம்கேவுக்கு இது தேவை. டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் இடையே பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை திமுகவுக்கும் இருக்குது. அதனால அவங்களும் இதை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதால அவர்னால என்டிகேவை விமர்சிக்க முடியல. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரியான தேவை இருக்குன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்கள் ஆட்களை அனுப்புறீங்க? அரசியல் ரீதியாக எனக்கு செயல்பட முடியாதுன்னா அப்போ குவைட்டாக இருங்க. உங்கள் கட்சிக்காரங்களுக்கும் அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல, உங்களுக்கும் அரசியல் ரீதியாக ஹேண்டில் பண்ண முடியல, இந்த ஸ்ட்ராட்டஜி டீமுங்கள்லாம் உங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இந்த விஷயத்த பண்ணுறீங்க? இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போகிறீங்க? அது போகாமலே இருக்கலாமே. சார், இதில் இன்னொன்று இருக்குது. தலைமை என்ன தான் வந்து சீமானை எதிர்க்கலனாலும் தொண்டர்கள் எல்லாருமே வந்து சீமான் எதிர்ப்பில் ரொம்ப குறியாக இருக்காங்களோன்ற மாதிரி இருக்குது. மாநாட்டிலிருந்து இப்போ வரைக்கும் சீமான் எதிர்ப்பு தான் தொண்டர்கள் பேசுகிறது, தாவேக்காவுடைய தொண்டர்கள் பேசுகிறது. எனக்கு அந்த சீமான் எதிர்ப்புன்றது இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஸ்டாலின் எதிர்ப்புன்னு ஒன்று வைக்க முடியுமா? இல்லாட்டி இபிஎஸ் எதிர்ப்புன்னு ஒன்று வைக்க முடியுமா அரசியலில்? அவங்களாம் தனி நபர்கள். சினிமாவில் வேணா நீங்கள் அஜித் எதிர்ப்பு, கேப்டன் எதிர்ப்பு, பிரசாந்த் எதிர்ப்பு, தனுஷ் எதிர்ப்பு நீங்கள் பேசிட்டுலாம். ஏன்னா சினிமாவில் ஒன் மேன் தான், ஒரு நடிகர் தான் எல்லாமே டீல் பண்ணுவார். அந்த நடிகரை சுற்றி தான் சினிமாவே போகும். ஸோ சினிமாவில் நீங்கள் அதை பண்ணலாம். அரசியலில் சீமான எதிர்ப்புன்னு எதுவும் கிடையாது. ஸோ இவங்க சீமான எதிர்ப்புன்னு ஒரு விஷயத்தை செய்கிறாங்கனாலே இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அரசியலில் தமிழ் தேசியத்தை நீங்கள் எதிர்க்கலாம், இல்லைன்னா என்டிகே கட்சியை நீங்கள் எதிர்க்கலாம். சீமானையும் அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம். சீமான் இதை பேசினாரு, அது கரெக்ட் இல்லை, அது தப்புன்னு நீங்கள் எதிர்க்கலாம். நீங்கள் சீமானுன்ற இண்டிவிஜுவலை அட்டாக் பண்ணுவேன்னா அது காட்டக்கூடிய விஷயம் உங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் ரசிகர்களாக தான் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் மெச்சூர்டான ஒரு பொலிட்டிக்கல் கேடராக மாறல அப்படின்றதான் அர்த்தம். அதனால இவங்களை நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க டெம்பரரியாக அங்கேருந்து இங்கே வந்தவங்க. இப்போ விஜயோட மாநாட்டெல்லாம் போடும்போது டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுது, 3 மடங்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் கிடையாது, நார்மலான பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் எப்பவுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவங்க புதுசாக அங்கேருந்து உள்ளே வராங்க அரசியலுக்குள்ளே. சினிமா பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டம் இப்போ புதுசாக உள்ள அரசியலுக்குள்ளே வருது. இவங்க டெம்பரரியாக தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது போல் விஜய் ஏதோ பெருசாக டக்குன்னு சினிமாவில் ஜெயிக்கிற மாதிரி ஒரே படத்தில் ஒரே எலெக்ஷனில் பவருக்கு வந்துடுவார் நம்பி உள்ளே வராங்க. அது நடக்காது. அதுக்கப்புறம் இவங்க வந்த வேகத்தில் வெளில போயிடுவாங்க. ஸோ இது ஒரு டெம்பரரியான குரூப் தான். இப்போ வேகமாக உள்ளே வந்து ஏகப்பட்ட நாய்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பெருசாக ரொம்ப சீரியஸாக விஜயோட ரசிகர்கள் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதனால தான் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தையும் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அந்த ரசிகர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ், இதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்வையோட பொலிட்டிக்கல் டெப்த் இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுகிறாங்கன்னா நம்ம அதை சீரியஸாக எடுக்கலாம். இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால எனக்கு என்னமோ அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதா தெரில. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணுறாங்கனாலே, சீமான எதிர்ப்புன்னு அவங்க கொண்டு போகிறாங்கனாலே
அவங்களுக்கு பெருசாக பொலிட்டிக்கல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாஜக எதிர்ப்புன்னு தான் திமுக சொல்லுவாங்க, மோடி எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டாங்க. மோடி எதிர்ப்புக்கும் பாஜக எதிர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மோடி எதிர்ப்புன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாலே பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அந்த கட்சிக்கு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இது காட்டுறீங்க. ஓகே சார், சீமான் தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா, அதாவது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ எங்களுடைய எதிரிகள், காங்கிரஸோ எங்களுடைய எதிரிகள், தாவேக்கா வந்து உதிரி, அதை வந்து நாங்கள் களத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வீழ்த்திருக்கணும்னு நினைக்கிறோம், அதனால தான் வேகமாக அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. திமுக சைட்ல இருந்தா? நாம் தமிழர் சைட்ல இருந்து. நாம் தமிழர் சைட்ல இருந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, என்டிகேவுக்கு பாதிப்பு இருக்குது டிவிகேவால். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எலெக்ஷன் பற்றி பேசும்போதெல்லாம் அதிமுகவை பற்றி பேசுவாங்க, திமுகவை பற்றி பேசுவாங்க, மூணாவதா டிவிகேவை பற்றி பேசுவாங்க, என்டிகேவை பற்றி பேச மாட்டாங்க. எல்லா விவாதங்கள்லையுமே இந்த 3 கட்சிகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் 3 முனை போட்டின்னு கூட சொன்னாங்க. அந்த இடத்துல யார் ஆக்சுவலாக இருந்திருக்கணும்? ஆக்சுவலாக என்டிகே தான் அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஆமாம், என்டிகே கிட்ட தான் ப்ரூவன் ஓட் ஷேர் இருக்குது. 3rd பிகெஸ்ட் பார்ட்டினா என்டிகே தான், 8% ஓட் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ டேட்டா வைஸ் பார்த்தா அதிமுக, திமுக, அடுத்தது என்டிகே அந்த இடத்துல அந்த டிஸ்கஷன்ஸில் இருக்கணும். ஆனால் புதுசாக டிவிக்கு வந்ததுக்கப்புறம் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்டிகேவை ஓரம் கட்டிட்டு அந்த முக்கியத்துவத்தை டிவிகேவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்று மீடியாவிலேருந்து பார்த்தோன்னா என்டிகேவுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாயிருச்சு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு அரசியலில் தான் டிவிக்கே பேசுகிறாங்க, விஜய் பேசுகிறார். ஸோ அப்போ போட்டியும் அதிகமாகுது. இவரும் திமுக எதிர்ப்பை பேசும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவது ஈஸி கிடையாது, அதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு தான் வாங்கணும். போட்டி இப்போ அதிகமாகுது. அப்புறம் என்டிகேவை பொறுத்தளவில் மாற்று அரசியலுக்கான சக்தி நாங்கள் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாட்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே அரசியல் தான் இவங்களும் சொல்கிறாங்க, நாங்களும் மாற்று அரசியலுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி டிவிகேவும் பேசுகிறாங்க. அது உண்மை பொய் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பேர் அதை டைவர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாற்று அரசியல் வேணும்னு எப்போவுமே கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, அந்த வாக்குகளையும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் டெஃபினட்டாக என்டிகேவுக்கு பாதிப்பு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக டிவிக்கு எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, நடிகர்களை அரசியல்வாதிகள் ஆக்கணும், தலைவர்கள் ஆக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம மக்கள் யோசிக்கிறோம்ல, அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்குன்னு பார்க்குறேன். இது ஒரு விதமான ஒரு அடிக்ஷன். எப்படி நம்ம ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறோமோ, எப்படி மதுபானங்களுக்கு அடிக்ட் ஆகிறோமோ, அதே மாதிரி சினிமாவுக்கும் நம்ம அடிக்ட் ஆகிருக்கும். அந்த அடிக்ஷனோட ஒரு நீட்சியாக சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களை தலைவர்களாக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். இது பெரிய ஒரு சமூக அவலம். ஸோ அதை விமர்சித்து தான் தீரணும். அதை அட்டாக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, அதனால் அட்டாக் பண்ணணும். இந்த சீமான் அட்டாக் பண்ணுறது தப்பு இல்லை, கண்டிப்பாக யார் வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அதை இது ஒரு பெரிய சமூக அவலம்னா எல்லாருமே அட்டாக் பண்ணலாம். இப்போ ட்ரக் இஷ்யூ இருக்குது, எல்லாருமே அட்டாக் பண்ணுறோம்ல. அதை அதே மாதிரி தான் இந்த மாதிரி சினிமா மேலே கூடிய மோகம். ஒரு நடிகர் அவரை பார்க்கணுன்றதுக்காக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திருச்சியில் கூடியிருக்காங்க. அவர் என்ன பேசுகிறாரு, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அந்த 10 நிமிஷம் பேசிக்காக பேசுகிறார். ஸோ அவர் பேச்சை கேட்குறதுக்காக நீங்கள் வரல, அவரை பார்க்கணும், டாட்டா காட்டணும், கொடியை கொடுத்துடணும், அந்த ஷால்வையை அதை கொடுத்துடணும், அவர் நம்மகிட்ட கொடுத்து அதை கேட்ச் பண்ணணும். இந்த எய்மில் நீங்கள் போகிறீங்க. எதுக்கு போகிறீங்க? சினிமா மோகம். இது அப்போ பெரிய ஒரு பிரச்சனை இல்லை? எப்படி இப்போ குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, பப்ளிக்கெலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல, இது ஏற்கனவே அந்த மாதிரியான விஷயம் தானே. சினிமா மேலே இருக்க மோகத்தால் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே போகிறீங்க. ஒரு அரசியலே இல்லாத ஒரு நபர் பின்னாடி இத்தனை பேர் போகிறீங்க, போய் அங்கே பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்துறீங்க, டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க, ஆம்புலன்ஸால் போக முடியல, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயத்த பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணுறதை எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும்? ஸோ இது பெரிய ஒரு சமூக அவலம். இது ஒரு சோஷியல் இஷ்யூ. இது அதனால் கண்டிப்பாக என்டிகேன்னு கிடையாது, இதை பற்றின அக்கறை யாருக்கெல்லாம் இருக்கோ, தமிழ் மக்கள் மேலே யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ அவங்க எல்லாமே இதை பேசணும். ஓகே, ஆனால் எல்லாரையும் தாண்டி சீமானவர்கள் கூட்டத்தை கம்பேர் பண்ணி எல்லாம் பேசுறது சரியான வாதமான்ற மாதிரி இருக்குது. அதாவது தற்கூரி கூட்டம் இல்லை, இது வந்து கொள்கைக்கான கூட்டின கூட்டம், கூடி பெயர கூட்டம், இது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இப்போ அந்த விஷயத்தை பொறுத்தளவில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் நீங்களும் ஒருமையில் பேசலாம், காட்டமான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம தனிநபர்கள், நம்ம ஒரு பெரிய கட்சியையோ ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தையோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணல, அதனால் நம்ம பேசலாம். நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. ஆனால் ஒரு கட்சியோட தலைவர்னு இருக்கும்போது மேபி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்களா தற்கூரி கூட்டம்னு சொன்னீங்களா, மேபி அதெல்லாம் தவிர்க்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக
டிவிகேவோட கேடர்ஸுக்கு பெரிய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பெரிய அரசியல் புரிதல் இல்லை. அவங்க கொடுக்கக்கூடிய பைட்ஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருக்கு. அவங்க அரசியலுக்கான ஆட்களே கிடையாது. சினிமாவை பார்த்து சினிமா மோகத்தில் விஜயை பார்க்க வந்த ஆட்கள் தான். ஸோ அப்போ அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. அந்த விஷயத்தை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அரசியல் புரிதல் இல்லாமல் சில விஷயங்கள் அவங்க இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான். அவங்கள பொறுத்தளவில் விஜயை பார்க்க வர்றதுக்காக இதெல்லாம் பண்ணாலும் ஒரு அரசியல் தாக்கத்தை அவங்க ஏற்படுத்த போகிறாங்க. அது நமக்கு நல்லது இல்லை. ஒரு நெகட்டிவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க. நான் சொன்னது போல் திமுகவை ஜெயிக்க வைக்க போகிறாங்க. அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோன்னே தெரியாமல் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, அவங்கள தெளிவுபடுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் அவங்க ஒரு சினிமா மோகத்தில் அந்த சினிமா வெறியில் இங்கே வெளியே வந்திருக்காங்க. நீ அவங்ககிட்ட போய் என்ன அரசியல் பேச முடியும்? அவங்கள தெளிவும் நீங்கள் படுத்த முடியாது. ஸோ இது சிக்கலான ஒரு பிரச்சனை தான் அது. ஓகே சார், ஐ பெரியசாமி அவர்கள், அமைச்சர் ஐ பெரியசாமி சொன்னது போல் அவர் வந்து எங்களுக்கும் திமுக தாவக்காக்கெல்லாம் போட்டியே கிடையாது, அவர் வந்து சீமானோட போட்டி போடுறாரு, 3வது இடத்துக்காக 2 பேரும் ரொம்ப நாட்களாக சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கலை யதார்த்தம் அப்படி தான் இருக்கா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவர் சொன்ன விஷயத்துக்குள்ளே போய் அனலைஸ்லாம் பண்ணக்கூடாது. ஐ பெரியசாமி வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மாதிரி அவர் அரசியல் ரீதியாக ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கும்போது அதை பொலிட்டிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன ஃபார்முலா கூட அதை பொருத்தி பாருங்கள். நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற அந்த நரேட்டிவை அவங்க உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவர் பண்ணுறாரு. அவர் டிவிகேவை மட்டம் தட்டி பேசுகிறார். அப்போ அடுத்தது டிவிகே அவருக்கு பதில் சொல்லுவாங்க, டிவிகேவுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க, டிவிகேவுக்கும் எங்களுக்கும் மோதல் நடக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவங்க பப்ளிக்கில் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ டிவிகேவை மட்டம் தட்டி பேசக்கூடிய விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி திமுகவை விமர்சித்து பேசக்கூடிய விஷயங்களை டிவிகேவும் பண்ணுவாங்க. அதை பண்ணுறது 2 பேருக்கும் நல்லது. 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேச ஆரம்பிப்பார். இப்போ அறிக்கைகள்லாம் விட்டு மைல்டாக போகிறாங்க. எலெக்ஷன் கிட்ட வர வர டிவிகேவை எதிர்த்து இவங்க நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் சொன்ன அந்த விஷயத்துக்குள்ளே மெரிட் இருக்கானலாம் நம்ம பேசுறது வந்து அது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே சார், நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. நன்றி.